ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் அமெரிக்காவுக்கு அதிபராக இருந்தார், உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு நாள் வாஷிங்டனுக்கு கோச் வண்டியில் போயிட்டு இருக்கிறார். காலையில் ரொம்ப அழகாக கோட் ஷூட்லாம் போட்டு அன்னைக்கு ஒரு முக்கியமான தீர்மானத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு. அந்த சபையெல்லாம் கூடி இருக்குது. ஒரு கோச் வண்டியில் போயிட்டு இருக்கிறார். ஒரு புதகுழியில் ஒரு குட்டி பன்றி குட்டி விழுந்து உயிருக்காக கத்திக்கிட்டு இருக்குது. வீன்னு கத்துது. உடனே இவர் அந்த ஓட்டுநரை நிப்பாட்ட சொல்லி, இருங்க என்னமோ சத்தம் கேட்குது. போய் பார்த்தா புதகுழியில் ஒரு பன்னிக்குட்டி உயிருக்காக கஷ்டப்பட்டு கத்திட்டு இருக்குது. உடனே இவர் வேகமாக போய் அந்த பன்னிக்குட்டியை காப்பாற்றி அதை கழுவி அதை பத்திரமா ஒரு இடத்துல விட்டுட்டு லேட் ஆயிடுச்சுங்கிறதுனால வாஷிங்டனுக்கு வந்துட்டார். அவருடைய அந்த அழகான ட்ரெஸ் முழுக்க சேரும் சகதியுமா இருக்கு. அந்த உறுப்பினர்கள்லாம் கேட்குறாங்க, என்ன நீங்கள் எவ்வளோ பெரிய அதிபர், முக்கியமான மீட்டிங்க்கு இப்படி வந்திருக்கிறீங்க? இல்லை ஒரு பன்றிக்குட்டி உயிருக்காக போராடிட்டு இருந்தது, அதை காப்பாற்றிட்டு வர்றேன், அதனால லேட்டாக வேற ஆனதுனால இதே உடையோட வந்துட்டேன். எல்லாரும் பாராட்டி இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அதிபர்! நீங்கள் நினச்சா அந்த டிரைவரையே கூட்டு போய் காப்பாற்ற சொல்லியிருக்கலாம், இல்லை யாரையாவது ஒருத்தரை வர சொல்லி காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்கலாம். நீங்களே இறங்கி காப்பாத்துனீங்க பாருங்க, உண்மையிலே நீங்க ரொம்ப கிரேட், நீங்க தாங்க பெரியவர், அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவர் சொல்லியிருக்கார், தயவு செஞ்சு என்னைய புகழாதீங்க. அந்த பன்னிக்குட்டி உள்ள விழுந்த உடனே அந்த சத்தத்தை பார்த்து அது உயிருக்கு துடிச்சதை பார்த்த உடனே என் மனசுக்குள்ள ஒரு முள் குத்திருச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு உயிர் துடிச்சிட்டு இருக்கேன்னு எனக்குள்ள ஒரு முள் குத்திருச்சு. அதை நான் காப்பாத்தி பத்திரமா விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த முள் என்னிடமிருந்து சென்றது. சுயநலம் தான் இது, பொதுநலம் கிடையாது, என்னுடைய சுயநலம் அப்படின்னார். நம்ம என்ன நினைப்போம், இன்னொரு உயிருக்கு உதவி செய்யறது பொதுநலம்னு நினைப்போம். உண்மையிலே அது பொதுநலம் அல்ல, நம்முடைய மனதின் சுயநலம் என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் அடுத்த உயிருக்கு உதவுறதை பத்தி நம்ம பெருமைப்படவே மாட்டோம்.